இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். 2 கப் சீரக சம்பா அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். பட்டை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி, புதினா. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில், நெய், ஹோல் ஸ்பைஸ். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சது அது கூட சேர்த்துப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துப்போம். 1/2 கிலோ மட்டன் இப்போ இது கூட சேர்த்துப்போம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு. மட்டன் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 1/4 கப் தயிர். இப்போ இது கூட 1 கப் தண்ணி. வெயிட் போட்டு ஒரு 8 சத்தம் வர வரைக்கும் வைப்போம். ப்ரெஷர் விட்டுடுச்சு. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இதில் 1/2 கப் இருக்குது. 2.5 கப் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ உப்பு, ஊற வச்ச அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கணும். இது கூட பிரியாணி மசாலா சேர்த்துக்கணும். 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கணும். கொதி வந்த அப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டு 10 நிமிஷம் ஸ்லோவில் வைக்கணும். 10 நிமிஷம் ஆன அப்புறம் இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டு இந்த ஓரத்தெல்லாம் அப்படியே எடுத்து விடுவோம். நல்லா பொல பொலன்னு வந்துருச்சு பாருங்கள். சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.